ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் பெண் சிஷ்யையான தெய்வீக அன்னை சிவமாதாயி அவர்களின் வரலாறு பாகம் 2. சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் ஒரே பெண் சிஷ்யையான தெய்வீக அன்னை சிவமாதாயி அவர்கள் 29/5/1889 ஆண்டில் கோயம்புத்தூரில் உள்ள வெள்ளக்கிணறு என்னும் கிராமத்தில் பிறந்தவர். விவசாயம் மற்றும் பல தொழில்களில் புகழ் பெற்றவர்களாக இருக்கும் கவுண்டர் என்னும் பிரிவில் பிறந்த அந்த அன்னையின் தந்தை திரு வேலப்ப கவுண்டர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருந்தார். திரு வேலப்ப கவுண்டருக்கு அவருடைய மனைவி திருமதி புஷ்பாவதி மூலம் 4 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள். அந்த 4வரில் மூத்தவர் தெய்வீக அன்னை சிவமாதாயி அவர்கள் ஆவார். இளமைக்கால பருவத்தில் தெய்வீக அன்னை சிவமாதாயி கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டிருந்த அவருடைய பெரியப்பா திரு தங்கவேலு கவுண்டர் ஒரு கட்டத்தில் துறவரத்தை மேற்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். தெய்வீக அன்னையின் குடும்பத்தினர் அனைவருமே எளிமையான வாழ்வை மேற்கொண்டு இருந்து வந்தவர்கள். தெய்வீக அன்னை சிவமாதாயி பள்ளி படிப்பை மேற்கொண்டு இருந்ததாக தகவல் ஏதும் இல்லை. அந்த காலத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்ததினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையிலான பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அதனால்தான் தெய்வீக அன்னை சிவமாதாயி ஓரளவுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்த அளவில் மட்டுமே பள்ளிக்கூடம் சென்றிருந்திருக்க வேண்டும். அவள் வாழ்க்கை வரலாறு குறித்து காணப்படும் கட்டுரைகளிலும் கதைகளிலும் அவருடைய இளமைக்கால வாழ்க்கை குறித்த தகவல்களும் கிடைக்கவில்லை. அந்த காலங்களில் வீட்டிலுள்ள பெண்கள் வயதுக்கு வந்ததுமே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அதனால்தானோ என்னவோ 1904 ஆண்டு தெய்வீக அன்னை சிவமாதாயிக்கு 13 வயதான போது அவளுக்கு திருமணம் திரு சுப்பையா கவுண்டர் என்பவருக்கு செய்து வைக்கப்பட்டது. அவர்களுக்கு திருமணமாகி ஒரே வருடத்தில் மணிராஜ் என்னும் மகன் பிறந்தார். திரு சுப்பையா கவுண்டர் கோயம்புத்தூரிலேயே ஒரு வேலையில் அமர்ந்திருந்தார். எவருடனும் அதிகம் பழக மாட்டார். பிடிவாதம் மற்றும் அடிக்கடி எரிச்சல் அடைவதும் அவர் பிறவிக் குணம் ஆகும். தான் என்னும் மமதை அதிகம். பிறருடன் அனுசரித்து கொண்டு போக இயலாத அவருடன் தெய்வீக அன்னை சிவமாதாயினால் நெருங்கி வாழ முடியாத சூழ்நிலை இருந்தது. திரு தங்கவேல் கவுண்டர் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் சீடராக இருந்தவர் என்பதினால் அவர் வீட்டிற்கு பல மகான்கள் வருகை தருவது உண்டு. அதனால் தெய்வீக அன்னை சிவமாதாயி மனதில் அவளை அறியாமலேயே ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த காலத்தில் சீரடி ஸ்ரீ சாய்பாபா கிழக்கு பகுதியில் பெரும் புகழ்பெற்ற மகானாக இருந்து வந்தார். அப்போதுதான் திரு தங்கவேல் கவுண்டர் சுமார் 70 வயதானவராக கருதப்பட்டு வந்திருந்த சீரடி ஸ்ரீ சாய்பாபாவை கோயம்புத்தூர் அருகிலிருந்த பொள்ளாச்சி நகருக்கு அழைத்து வந்திருந்தார். சீரடி ஸ்ரீ சாய்பாபா 70 வயதானவர் என கூறப்பட்டாலும் அவர் உண்மையில் எந்த ஆண்டு பிறந்தார் எனும் வரலாற்று செய்திகள் எதுவுமே கிடைக்கவில்லை. கோயம்புத்தூருக்கு வந்த சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் தரிசன விழா 2 நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்தன. முதல் நாள் விழா முடிவுற்றதும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவிடம் வந்த திரு தங்கவேல் கவுண்டர் அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் தமது குடும்பத்தினர் பலரும் அமர்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களில் எவராவது ஒருவருக்கு அவர் மந்திர உபதேசம் செய்து தீட்சை தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அதை சீரடி ஸ்ரீ சாய்பாபாவும் ஏற்றுக்கொள்ள
அந்த கூட்டத்தில் இருந்து 6 பேர்களை திரு தங்கவேல் கவுண்டர் அழைத்து வந்தார். அனைவரையும் பார்த்த சீரடி ஸ்ரீ சாய்பாபா அவர்களில் இருந்த பெண் குழந்தையான அன்று ராஜம்மா என அழைக்கப்பட்ட தெய்வீக அன்னை சிவமா தாயை அழைத்து அவள் காதில் காயத்ரி மந்திரம் ஓதி அவளுக்கு தீட்சை தந்தார். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் தெய்வீக அன்னை சிவமா தாயி தனது வாழ்க்கை வரலாற்றை பத்திரிகையாளரிடம் கூறிய போது தனக்கு சீரடி சாய்பாபா காயத்ரி மந்திரத்தை காதில் மட்டும் போதிக்கவில்லை, அதை ஒரு காகிதத்தில் எழுதி தந்தார் என கூறியுள்ளார். எது எப்படியோ காயத்ரி மந்திரத்தை ஆண்கள் மட்டுமே ஓதி வந்த அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கு, அதுவும் சீரடி ஸ்ரீ சாய்பாபா மந்திர உபதேசமாக தந்தது வரலாற்று சிறப்பு மிக்கதாகவே உள்ளது. அப்படி ஒரு மந்திர உபதேசத்தை சீரடி ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் வேறு எந்த ஒரு பெண்மணிக்கும் ஓதி உள்ளதாக அவருடைய சரித்திரத்தில் எங்குமே காணப்படவில்லை. இதன் மூலம் தெய்வீக அன்னை சிவமா தாய் அவர்கள் மட்டுமே சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் முதலும் முடிவுமான நேரடி சிஷ்யையாக மாறினார் என்பது நன்கு விளங்கும். இவ்விடத்தில் முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். நன்றி. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஸ்ரீ சாயிநாதம் சரணம் பிரபத்தே. ஜெய் சாய்ராம்.